இன்றைக்கு நம்ம இங்கே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவினுடைய அவதார திருநாள் ஸ்ரீ கௌர பூர்ணிமாவை கொண்டாடுறதுக்காக கூடியிருக்கிறோம். இப்போ ஸ்ரீ கௌர்ணி தாய்க்கு நடைபெற்ற அபிஷேகத்தையும் இங்கே அதோடு கூடிய கீர்த்தனத்திலையும் நீங்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டீங்க. இப்போ நம்ம சைத்தன்ய மகாபிரபு நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் சைத்தன்ய மகாபிரபுடைய உபதேசங்களை நடைமுறைப்படுத்துறது பற்றியும் சில விஷயங்களை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எப்போவுமே ஏதாவது ஒன்று வேண்டும், எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி பலவிதமான விருப்பங்களோட பலவிதமான ஆசைகளோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளுடைய வாழ்க்கையை எத்தனையோ தற்காலிக குறிக்கோளோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு வாழ்க்கையில் கொஞ்சம் காசு பணம் வேணும். எல்லாருக்கும் இருக்கிறதுலையே ரொம்ப முக்கியமாக மக்கள் தேடுறது காசு பணம் தான். அதுக்கப்புறம் உற்றார் உறவினர்கள், அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் வீடு, இருக்க வீடு, அவங்களுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி ஆசை இருக்கும். அவங்களுடைய நிலைமைக்கு தகுந்த மாதிரி மக்கள் ஆசைப்படுறாங்க. சில பேர் சின்ன வீடு இருந்தால் போதும்னு நினைப்பாங்க. சில பேர் பெரிய பங்களா வேணும்பாங்க. சில பேர் யார்கிட்ட பங்களா இருக்கோ அவன் 2 பங்களா எதிர்பார்ப்பான். வாழ்க்கை அப்படி தான் ஓடின்றது. சரியா? வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சின்ன வீடாக இருந்தாலும் சொந்த வீடாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சொந்த வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் பெரிய வீடாக வேணும்னு ஆசைப்படுவாங்க. அதை விட கொஞ்சம் பெரிய வீடு இருக்கிறவங்க பெரிய பங்களா வேணும்னு ஆசைப்படுவாங்க. பங்களா இருக்குன்னு இருக்கிறவன் இன்னொரு பங்களா வேணும்னு ஆசைப்படுவான். எவ்வளோ இருந்தாலும் இந்த உலகத்தில் ஆசை அப்படிங்கிறது அடங்கிறதே கிடையாது. அதே மாதிரி அது எல்லாத்துக்குமே பொருந்தும். சுமார் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க கிட்ட சைக்கிள் இருந்ததுன்னா பெரிய விஷயம். அதுக்கப்புறம் சைக்கிள் வந்தது. சைக்கிள் எல்லார்ட்டையும் சகஜமானது. அதுக்கப்புறம் இருசக்கர வாகனம் எல்லார்ட்டையும் சகஜமானது. இருசக்கர வாகனத்தில் போகிறவன் கார் வேணும்னு நினைக்கிறான். வாழ்க்கையில் நம்ம பார்க்கறது தான். இருசக்கர வாகனத்திலேருந்து கார் வாங்குறவங்க என்ன மாதிரி கார் வாங்குவாங்க? பொதுவாக சின்ன கார் வாங்குவாங்க. நானா கார் வந்துருச்சு, இல்லை வேற ஏதாவது மாருதி ஆல்டோ, அது மாதிரி சின்ன காரை வாங்குவாங்க. அந்த சின்ன கார் வச்சிருக்கவன் பெரிய கார் வேணும்னு ஆசைப்படுவான். பெரிய கார் வச்சிருக்கவன் இன்னும் நிறைய கார் வேணும்னு ஆசைப்படுவான். இப்படி அன்றாட வாழ்க்கையில் ஒன்றன் பின் ஒன்றா ஆசைகளை நம்ம வளர்த்து கொண்டே போயின்னு இருக்கிறோம். எத்தனையோ விஷயங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் தேவை அப்படின்னு சொல்லி அதுக்காக ஏங்கின்னு இருக்கிறோம். ஆனால் இவ்வளவு வசதிகள், எந்தெந்த வசதிகளை நம்ம தேடினாலும் அந்த வசதிகள் நமக்கு கிடைச்சா கூட நம்ம வாழ்க்கையில் நம்ம எந்த ஒரு இன்பத்தையும் உண்மையில் அடையிறது கிடையாது. யாருமே மகிழ்ச்சியாக இருக்கிறது இல்லை. எவ்வளவோ பேர் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியை தேடி முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் மகிழ்ச்சி அவங்க கிடைக்கிறது இல்லை. ஏன் மக்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது இல்லை? இவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அவங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம எந்த விஷயத்தை தேடணுமோ அந்த விஷயத்தை விட்டுட்டு வேற விஷயத்தை தேடிக்கிட்டு அலைஞ்சுட்டு இருக்கோம். பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார், இந்த ஜட உலகம் இருக்குல்ல, நம்ம வாழக்கூடிய இந்த உலகம் பஞ்சபூதங்கள், அதாவது பூமி, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அது மட்டும் இல்லாமல் 3 சூக்ஷ்ம சக்திகள் இருக்கு. அது என்னன்னா மனம், புத்தி, அகங்காரம். இந்த 8ம் சேர்ந்தது கிருஷ்ணருடைய பின்ன பிரகிருதி அல்லது அவரிடமிருந்து பிரிந்த சக்திகள்னு சொல்லப்படுது. இந்த பிரிந்த சக்திகளில்
அடிப்படையா வச்சுதான், இந்த 8 அடிப்படையா வச்சுதான் இந்த மொத்த ஜட உலகமும் செயல்பட்டு இருக்கு. நம்ம இந்த ஜட உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. நம்ம கிருஷ்ணருடைய ஆன்மீக உலகத்தை சார்ந்தவர்கள், அங்கு நிரந்தரமாக வாழ வேண்டியவர்கள். ஆனா அதே சமயத்துல நம்மளுடைய இயற்கை எப்படி இருக்குன்னா, நம்ம கிருஷ்ணருடைய ஆன்மீக இயற்கைக்கு கீழே இருக்கோம். ஆனா அதே நேரத்தில் இந்த ஜடசக்தியை காட்டிலும் மேல இருக்கும். கிருஷ்ணர் கீதையில சொல்றார், அபரேயம் மித்தஸ்துவன்யம் பிரகிருதிம் வித்திமே பராம் ஜீவபூத மகாபாஹோ ஏதம் தாரித்தே ஜகத். அதாவது இந்த ஜடசக்தி இருக்குல்ல, பஞ்சபூதங்கள், மனம் புத்தி அகங்காரம், இதுக்கெல்லாம் மேல இன்னொரு சக்தி இருக்கு, என்னுடைய சக்தி. அது என்ன சக்தி அப்படின்னா ஜீவபூதங்கள், நம்ம எல்லாரும் ஆத்மாக்கள். ஆத்மாக்கள் எல்லாரும் ஜடசக்தியை காட்டிலும் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றார். அப்புறம் ஏன் இந்த ஜடசக்தி, இந்த ஆத்மாக்கள் நம்ம எல்லாரும் இந்த ஜடசக்தியில கஷ்டப்பட்டு இருக்கோம்? கிருஷ்ணர் கீதையில இன்னொரு இடத்துல சொல்றார், மமைவாம்ச ஜீவலோகே ஜீவபூத சனாதன மனசஷ்டான் இந்திரியாணி பிரகிருதி ஸ்தானி கர்ஷதி. அவர் சொல்றார், நம்ம எல்லாரும் ஜீவன்கள் எல்லாரும் அவருடைய நித்தியமான அம்சங்கள். நித்தியமான அம்சங்கள்னா என்ன? கிருஷ்ணருக்கு என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே நம்ம கிட்டே இருக்கு. ஆனா நம்ம அம்சம் அப்படிங்கறனால முழுமை கிட்ட, அதாவது கிருஷ்ணர் கிட்ட முழுமையா இருக்கு, நம்ம கிட்ட அது குறைவா இருக்கு. கிருஷ்ணர் நித்தியமானவர், நம்மளும் நித்தியமானவர். கிருஷ்ணர் மகிழ்ச்சியுடையவர், நம்மளும் மகிழ்ச்சியுடையவர். நம்மளுடைய சொரூபம் அதுதான். ஆனா கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, மனசஷ்டானி இந்திரியாணி பிரகிருதி ஸ்தானி கர்ஷதி. தேவையில்லாம இந்த ஜீவன்கள் நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்னா, மனம் உட்பட எல்லா புலன்களோடு சேர்ந்து இந்த ஜட உலகத்துல நம்ம துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறோம்னு கிருஷ்ணரே சொல்றார். அப்புறம் கிருஷ்ணர் இன்னொன்னும் சொல்றாரு கீதையில, தைவிகேஷா குணமயி மம மாயா துரத்யா. இந்த ஜட உலகம் மொத்தமும் நம்ம எல்லாரும் மாயையினால பாதிக்கப்பட்டிருக்கிறோம், மாயையினால கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறோம். மாயையானது நம்மளுடைய வாழ்க்கையை அதுதான் வடிவமைக்குது. நம்ம எல்லாரும் மாயை அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. மாயை அப்படிங்கிறது ஜடசக்தி. இந்த உலகத்துல நம்மளை கட்டுப்பாட்டுக்குள்ளார வைக்கக்கூடிய சக்தி மாயாசக்தி. நம்ம உண்மையில கிருஷ்ணருடைய ஆன்மீக சக்தியோடு இருக்க வேண்டியவர்கள். ஆனா அந்த ஆன்மீக சக்தியோடு இருக்கிறதுக்கு பதில்ல நம்ம கிருஷ்ணருடைய ஜடசக்தியான மாயையினுடைய கட்டுப்பாட்டின் கீழே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். கிருஷ்ணர் சொல்றார், வாஸ்தவம் தான், இந்த உலகத்துல நம்ம எல்லாரும் மாயினால பந்தப்பட்டு இருக்கிறோம், அதனாலதான் கஷ்டப்படுறோம். அதை வெல்றது அப்படிங்கிறது மிகவும் கடினமானது. அதனால யாராவது ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து, நான் உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க நம்பக்கூடாது. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்படி நம்பினீங்கன்னா நீங்க ஏமாற போறீங்கன்னு அர்த்தம். சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாமே இந்த உலகத்துல எப்படி போயிட்டு இருக்குன்னா, நம்ம யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதை உடனே நம்பிடுறோம். அங்க போனா எனக்கு வாழ்க்கையே சுகமாயிடும், எனக்கு ஒரு வேலை கிடைச்சதுன்னா நான் வாழ்க்கையில ஆனந்தமாயிடுவேன், நான் இந்த படிப்பை படிச்சு முடிச்சேன்னா என்ன போல சௌகரியமா எவனுமே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அடியடியா நம்ம மகிழ்ச்சி கிடைச்சிரும் நினைச்சு போயிட்டே இருக்கும். இதுதான் மாயைன்னு சொல்லப்படுது. அதனாலதான் நான் சொல்றேன், யாராவது ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து இந்த உலக வாழ்க்கையில நான் மகிழ்ச்சியா நீ வாழ்றதுக்கு ஏற்பாடு பண்ணி தர்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நம்ப கூடாது. அது ஏமாற்று வேலை. ஏதாவது ஒரு விதத்துல ஏமாத்துறாங்க, எல்லாமே அப்படிதான். ஆனா மக்கள் கிட்ட என்ன தெரியுங்களா, நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு விதத்துல ஏமாறதுக்கு விரும்புறாங்க. அதனால ஏமாற்றக்கூடிய செயல்களோடு வரும்போது மக்கள் இது எனக்கு மகிழ்ச்சியா இருக்குன்னு நினைக்கிறாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நான் பல தடவை இதை சொல்லியிருக்கேன். முன்னாடிலாம் ஒரு விளம்பரம் வந்தது க்ளோஸ்அப்புக்கு. என்னன்னா, அவன் பல்லு விளக்குவான், அந்த க்ளோஸ்அப் போட்டு ஹேகான விளக்குவான், விளக்கிட்டு ஹா ஹா மா, உடனே நான் 10 பொண்ணுங்க பக்கத்தில் வந்து அவன் கூட ஆடும்.
எத்தனையோ பேர் க்ளோஸ்அப் உபயோகிக்கிறாங்க, அவங்க பின்னாடி வந்து 10 பொண்ணுங்க ஆடிக்கிட்டா இருக்கிறாங்க பொழுது நிற்கும். கொக்கோ கோலா வச்சு டொக் 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 டொக்னு குடிக்கிறனால 10 பொண்ணுங்க வந்து ஆட போறாங்களா? கிடையாது. ஆனா அதை பார்த்துட்டு அவன் என்ன பண்றான், கொக்கோ கோலா வாங்கி குடிக்கிறான். கொக்கோ கோலா குடிக்கிறதுனால எந்த ஒரு நன்மையும் கிடையாது, எந்த ஒரு உடலுக்கு ஆரோக்கியமும் கிடையாது, அதே நேரத்தில் தீமை தான் அதிகம். ஆனா என்ன பண்றாங்க, விளம்பரப்படுத்துறாங்க, அதை பார்த்துட்டு நம்பி அதன் பிரகாரம் மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். அதாவது இன்னும் சொன்னா ஏமாற்றப்படுறதுக்கு அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஸோ இந்த நிலை தான் மாயை அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்த ஜடசக்திக்குள்ளார நம்ம பந்தப்பட்டு இருக்கிறோம், ஜடசக்தியில மகிழ்ச்சியா இருக்கலாம்னு நம்ம எதிர்பார்க்கின்றோம். இந்த எதிர்பார்ப்பு, இந்த மாதிரி விஷயங்களானது மாயை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாயையானது பிசாசுக்கு ஒப்பிடப்படுது. பக்திவினோத் தாக்கூர் சொல்றார், जीव जागो गौरचंद्र बोले, ஜீவன்களே எல்லாம் எழுந்திருங்கள் எழுந்திருங்கள். நான் ஒன்றும் தூங்கிட்டு இல்லையே, என்னத்துக்கு நீங்க எந்திரிக்க சொல்றீங்க? மாயையில தூங்கிட்டு இருக்கீங்க. கௌரச்சந்திர போலோ, எல்லாரும் கௌரச்சந்திரன்னு சொல்லுங்க. சைத்தன்ய மகாபிரபுடைய திருநாமங்களை சொல்லுங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, கோட்டானித்ர ஜாவோ மாயா பிசாச்சிரே குலே. எல்லாம் மாயையினுடைய மடியில, மாயை வந்து பிசாசினுடைய வடிவில் இருக்கு, அதனுடைய மடியில படுத்துக்கிட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. மாயையினுடைய மடியில ரொம்ப சுகமா இருக்குன்னு நினைச்சு நம்ம உறங்கின்னு இருக்கோம். நம்மளை எல்லாரும் எழுந்து சைத்தன்ய மகாபிரபுடைய திருநாமத்தை சொல்லி சொல்ற. மகாபிரபு கூப்பிடுறார், மகாபிரபு இதை சொல்லி கூப்பிடுறார். உண்மையில மகாபிரபு நம்மளை கூப்பிடுறார். மாயங்கிற பிசாசினுடைய மடியில நீங்க ஏன் படுத்துட்டு இருக்கீங்க, எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு சொல்றார். அவர் என்ன சொல்றார், அடுத்து நம்ம எல்லாரும் இந்த உலகத்துல பிறவி எடுத்திருக்கோம். பிறவி எடுக்கும்போது சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, வயிற்றுக்குள்ளார இருக்கும்போது நிறைய ஜீவன்கள் பரமாத்மாவை பார்க்க முடியுது, பரமாத்மா கிட்ட பிரார்த்தனை செலுத்துது. நான் ஏதோ தெரியாத்தனமா பல்வேறு பிறவிகளை வீணடிச்சிட்டேன், அதனால நான் இப்போ இந்த இன்னொரு பிறவி எடுக்கக்கூடிய கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் வெளியில வந்தேன்னா நிச்சயமா உங்களை வழிபடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை பண்றோம். ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த பிரார்த்தனைகள்லாம் விரிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப பிரார்த்தனை பண்ணிட்டு ஆனா வெளியில வந்துடி மறந்துடுறோம். பொதுவா எல்லா குழந்தையும் பிறந்தரையும் அழுவுது. ஏன் தெரியுமா? யாராவது யோசிச்சிருக்கமா? அந்த பிறந்த குழந்தை அழுவும், ஆனா மற்றவங்களாம் சிரிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு குழந்தை பிறந்தரையும் அந்த பிறந்த குழந்தை அழுதுன்னு இருக்கும், மற்றவர்கள்லாம் சிரிச்சுட்டு இருப்பாங்க. இது எப்படின்னா, இது ஒரு வகையான மாயை. அந்த பிறந்த குழந்தை அது நினைக்குது, ஐயோ நான் தெரியாதனமா இந்த உலகத்துல வந்துட்டனே, பிறந்துட்டனே அப்படின்னு அழுவுது. ஆனா மற்றவங்களாம் ஆஹா நம்ம வீட்டில் இன்னொரு புதுசா ஒரு ஆள் வந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு நம்ம கிட்ட, இது மாதிரி பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க வந்தீங்க, அந்த பிரார்த்தனையை மறந்துட்டு இப்ப வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அப்படி வாழக்கூடாதுன்னு நமக்கு அறிவுறுத்துறார். நம்ம எல்லாரும் கிருஷ்ணர்கிட்ட வாக்குறுதி கொடுத்தோம், கிருஷ்ணா நான் உன்னை வழிபடுவேன் அப்படின்னு சொல்லி. ஆனா அதை மறந்துட்டோம், அதை மறந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். சைத்தன்ய மகாபிரபு அதை நமக்கு நினைவூட்டுறார். சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்துல நமக்காகத்தான் அவதாரம் பண்ணியிருக்கார். நம்மை போல கிருஷ்ணர்கிட்ட நம்ம மேற்கொண்ட பிரார்த்தனைகள்லாம் மறந்துட்டு நம்ம இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு இருக்கோம். கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய நம்மளை விடுவிக்கிறதுக்காக சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் பண்ணியிருக்கார். மகாபிரபு சொல்றார்,
தொமாரே லோய்த்தே ஆமி ஹோய்னு அவதார், உங்களுக்காக நான் அவதாரம் பண்ணியிருக்கேங்கிறார். அமி பினா பந்து ஆரா கேயாச்சே தொமார், என்னை காட்டிலும் மிகச்சிறந்த நண்பன் உனக்கு வேற யாரும் இல்லைன்னு சொல்லப்படுது. அதாவது சைத்தன்ய மகாபிரபுவை காட்டிலும் நமக்கு மிகச்சிறந்த நண்பர்கள் யாருமே கிடையாது. மகாபிரபு மிக மிக கருணை வாய்ந்த அவதாரம்னு சொல்லப்படுறார். சைத்தன்ய மகாபிரபு, கிருஷ்ணர் மிகவும் கருணை வாய்ந்தவர். அவர் தன்னுடைய கருணையின் காரணத்தினால இந்த உலகத்தில் அவதாரம் பண்ணார். நம்ம எல்லாரும் மாயையில் துன்பப்படுறோம் அப்படிங்கிறதுக்காக, நம்மளை விடுவிக்கிறதுக்காக சைத்தன்ய மகாபிரபு விடுவிக்கிறதுக்காக கிருஷ்ணர் பகவத்கீதையை கொடுத்தார். பகவத்கீதையில் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான உபதேசங்களும் இருக்கு. ஆனால் பகவத்கீதையில் கிருஷ்ணர் அதை ஏட்டளவில் கொடுத்துருக்கார். அதாவது உபதேசம் மட்டும் கொடுத்துருக்கார். நம்ம பள்ளிக்கூடத்தில் கூட பார்த்தோம்னா சில விஷயங்கள் நம்ம படித்தோம்னா மட்டும் புரியாது. அதனால ப்ராக்டிக்கல்னு ஒன்று வச்சுருப்பாங்க, ப்ராக்டிக்கல் செஷன்னு. அதை பார்க்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக புரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் கிருஷ்ணர் நமக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டார் பகவத்கீதையில். அந்த பாடத்தை எப்படி நம்ம நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிறத சைத்தன்ய மகாபிரபு செஞ்சு காட்டினார். சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் கிருஷ்ணர் சுமார் 500 வருடங்களுக்கு முன்னாடி மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய நவதீப் அப்படிங்கிற பகுதியில் மாயாப்பூர் அப்படிங்கிற இடத்துல அவதரித்தார். அவர் சாக்ஷாத் கிருஷ்ணர். ஆனால் அவர் ஒரு பக்தராக தன்னை வெளிப்படுத்தி கொண்டார். எதற்காக அவர் தன்னை பக்தராக வெளிப்படுத்தி கொண்டார்னா, நமக்கு அவர் செஞ்சு காட்டுறார். எப்படி நம்ம பக்தியை பயிற்சி செய்யறது அப்படிங்கிறத கிருஷ்ணர் நமக்கு செஞ்சு காட்டுறார். அவர்தான் சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர்லேருந்து வேறுபட்டவர் கிடையாது. யாரும் சைத்தன்ய மகாபிரபுவை யாரோ ஒரு சிறந்த பக்தர்னோ நினைச்சிடக்கூடாது. மகாபிரபு பக்தராக அவதரித்தார். பக்தரை போல அவர் செயல்பட்டார். எப்படி ஒரு பக்தர்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத செஞ்சு காட்டினார். கிருஷ்ணர் கீதையில் சொல்றார், யதா யதாஹி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாமியகம். எப்பெல்லாம் அதர்மம் தலை தூக்கி தர்மம் சீர்குலைதோ அப்பெல்லாம் நான் அவதாரம் பண்றேங்கிறார். அப்படி ஒவ்வொரு யுகத்திற்கும் கிருஷ்ணர் அவதாரம் பண்றார். ஒவ்வொரு யுகத்திலையும் கிருஷ்ணர் அவதாரம் பண்றார். அவதாரம் பண்ணி நம்மளை எல்லாரையும் விடுவிக்கிறதுக்காக வரார். அப்படி அவர் அவதரிக்கும் போது மக்கள் எந்த வழிமுறையின் மூலமா முக்தி பெற முடியுமோ அந்த வழிமுறையும் அவர் சொல்லித்தரார். யுக தர்மமா அவர் வரார். யுக தர்மத்தை அவர் சொல்லித்தரார் யுக அவதாரமா வரும்போது. நம்ம இப்ப வாழக்கூடியது கலியுகம், எல்லாருக்கும் தெரியும். கலியுகம் 4,32,000 வருடங்கள்னு சொல்லப்படுது. இதற்கு முந்தைய யுகம் இன்னொரு 4,32,000 வருடங்கள் சேர்ந்த துவாபர யுகம். அதுக்கு முன்னாடி திரேதா யுகம், அதுக்கு முன்னாடி சக்தியுகம். இந்த ஒவ்வொரு யுகத்திலையும் மக்களுடைய ஆயுள், மக்களுடைய பலம், அவங்களுடைய நினைவாற்றல், அறிவு எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வருது. சக்தி யுகத்தில் மக்களுக்கு இருந்த பலம் இன்றைக்கு கிடையாது, அவங்களுக்கு இருந்த ஆயுள் இன்றைக்கு கிடையாது. அதனால சக்தி யுகத்தில் மக்கள் கடவுளை உணரணும் அப்படின்னா அதற்கு யோக வழிமுறை, அஷ்டாங்க யோகம், யம நியம ஆசன பிராணாயாம யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி அப்படிங்கிற 8 அங்கங்களை கொண்ட யோக பயிற்சி சத்தியுகத்தில் சொல்லித்தரப்பட்டது. அதுக்கப்புறம் அப்ப என்னன்னா, சத்தியுகத்தில் மக்கள் எல்லாரும் 1,00,000 வருஷம் வாழ்வாங்க. நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது 1,00,000 வருஷம் வாழ்றது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் திரேதாயுகத்தில் பார்த்தோம்னா மக்கள் எல்லாரும் 10,000 வருஷம் வாழ்ந்தாங்க. அதனால அவங்களுடைய வழிபாட்டு முறை கொஞ்சம் எளிமையாயிடுச்சு. எளிமையானது அப்படின்னா
அவங்க யாகம் பண்ணாங்க, யாகம் பண்ணி கடவுளை வழிபட்டார்கள். இன்றைக்கும் நம்ம யாகம் பண்ணுறோம், இன்றைக்கும் நம்ம யோகம் பண்ணுறோம். ஆனால் இன்றைக்கெல்லாம் நம்மளால யோகம்லாம் பயிற்சி பண்ண முடியாது. பகவான் அந்த வழிமுறையை நமக்கு சொல்லித்தரல. யாகம் பண்ணுறது அதையும் பகவான் நமக்கு வழிமுறையாக கொடுக்கல. அதற்கு அடுத்த யுகமான துவாபர யுகத்தில் கோயில் வழிபாடு வழிமுறையாக சொல்லப்படுது. அங்கே ஆயுள் என்னென்னா 1000 வருஷம். நம்ம எல்லாரும் 1000 வருஷம் வாழ்ந்திருக்கிறோம். ஒவ்வொரு தடவையும் ஆயுள் குறையும் போது வழிபாட்டு முறைகள் எளிமையாக கொடுக்கப்படுது. இன்றைக்கும் கோயில் வழிபாடுங்கிறது இருக்குது. ஆனால் இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யோகத்தை பயிற்சி பண்ணுறதோ, யாகம் பண்ணுறதோ, கோயில் வழிபாடு செயல்படுறதோ சாத்தியமே இல்லை. என்னங்க நிறைய பேர் யோகா சொல்லித்தரோன்னு சொல்கிறாங்க, நீங்கள் சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறீங்களே. யோகா சொல்லி கொடுக்கலாம். அந்த யோகாவை கற்றுக்கிட்டு உங்களுக்கு கொஞ்சம் உடல் நல்ல ஆரோக்கியமாக செயல்படலாம், அவ்வளோதான். அதன் மூலமாக நீங்கள் கடவுளை உணர முடியாது. யாகம் பண்ணலாம். யாகம் பண்ணி என்ன ஆகும்? உங்களுடைய காசெல்லாம் செலவாகும். கொஞ்சம் கண்ணிலேருந்து தண்ணி வரும் அந்த புகையினால். வேற ஒன்றும் உங்களுக்கு பெருசாக யாகம் பண்ணி யாரும் கடவுள்லாம் பார்க்கறது கிடையாது கலியுகத்தில். அதெல்லாம் சாத்தியம் இல்லை. சில தூய்மைப்படுத்த சடங்குகளுக்காக அது பண்ணுறதும் உண்டு. இருந்தாலும் அது தன்னுணர்வுக்கு போதாது. அதுக்கப்புறம் கோயில் வழிபாடு அப்படிங்கிறது இன்னைக்கு இருந்தால் கூட கோயில் வழிபாடு நம்மளால் முறையாக செய்ய முடியாது. எவ்வளவோ தோஷங்கள் இருக்கு, எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. கோயில் வழிபாட்டில் நிறைய நுணுக்கங்கள் இருக்கு. அதெல்லாம் அந்தந்த காலத்துக்கு தகுந்த மருந்து. இப்போ பார்த்தோம்னா ஒரு மருந்து கடை இருக்குன்னா நமக்கு எத்தகைய வியாதி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து தான் நம்ம சாப்பிடணும். சரியா? நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் மருந்து கடைக்கு போய் முன்னாடி நின்றுக்கிட்டு எனக்கு ஒரு மருந்து கொடுங்க அப்படின்னா அந்த மருந்து கடையில் இருக்கிறவர் என்ன சொல்லுவார்? என்ன மருந்து வேணும், என்ன வியாதி, உங்களுக்கு என்ன வியாதியோ அதுக்கு தகுந்த மருந்து தான் கொடுக்கணும். அதை விட்டுட்டு ஏதோ ஒரு மருந்து எடுத்து உங்களுக்கு கொடுக்க முடியாது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அந்த மருந்து நல்லா இருக்க மாதிரி தெரியுதே, இதெல்லாம் அட்டை நல்லா போட்டிருக்கிறாங்களே, இதில் அட்டை நல்லா இருக்கு, நீங்கள் எனக்கு இந்த மருந்து கொடுங்க. அது மாதிரி தான் இன்னைக்கு நிறைய பேர் கடவுள் உணர்வு அப்படிங்கிறதையும் எடுத்துக்கிறாங்க. சாஸ்திரத்தை பார்க்குறாங்க. சாஸ்திரத்தில் கடவுளை உணர்றதுக்கு நிறைய வழிமுறைகள் சொல்லியிருக்கு. தியானம் பண்ண சொல்லியிருக்கு. தியானத்திலேயே பல்வேறு வழிமுறைகள் இருக்கு. நிறைய தியானத்தில் பல முறைப்பட்ட தியானங்கள்லாம் இருக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உன்னுடைய கடமை மட்டும் உன் வேலையை மட்டும் செஞ்சுட்டு கர்மயோகத்தை பின்பற்றலாம் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நான் அஷ்டாங்க யோகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நான் பின்பற்றேன், அது மூலமாக நான் பக்குவத்தை அடைகிறேன். சில பேர் நான் யாகம் பண்ணுறேன், இதெல்லாம் சொல்லியிருக்குங்க, சாஸ்திரத்தை சொல்லியிருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா, மருந்து கடையில் மருந்து இருக்குங்க, அது மருந்து தாங்க, நான் அந்த மருந்து சாப்பிட்றேங்க அப்படின்னு போய் கேட்குற மாதிரி. நமக்கு என்ன வியாதியோ அதுக்கு தகுந்த மருந்து சாப்பிட்றது புத்திசாலித்தனம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம கலியுகத்தில் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம்னா நமக்கு ஒரு சில குறிப்பிட்ட வியாதிகள் இருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்தில் ஆரம்பத்திலே இது சொல்லப்படுது. பிராயேன அல்பாயுஷ சப்ய கலௌஸ்மின் யுகே ஜனா மந்தா சுமந்த மதையோ மந்த பாக்யோகி உபத்ருதः. ஸ்ரீமத் பாகவதத்தில் ஆரம்பத்திலே வருது இது. பிராயேன அல்பாயுஷ சப்ய, கலியுகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுடைய ஆயுள் ரொம்ப அல்பமாக இருக்கும், அதாவது ரொம்ப குறைவாக இருக்கும். நம்ம எல்லாரும் எவ்வளோ காலம் வாழ்கிறோம்? அதிகபட்சம் பார்த்தோம்னா 100 வருஷம். சில பேர் யாராவது எங்கேயாவது 100 தாண்டி இருக்கிறாங்கன்னா அது செய்தித்தாளில் வரும், இவர் இவ்வளோ வருஷம் வாழ்கிறார் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி யுகத்தில் 1000 வருஷம் வாழ்ந்தாங்க, அதுக்கு முன்னாடி 10,000 வருஷம் வாழ்ந்தாங்க, அதுக்கு முன்னாடி 1,00,000 வருஷம் வாழ்ந்தாங்க. ஆனால் நமக்கு வெறும் 100 வருஷம்தான். அதனால தான் பாகவதம் சொல்லுது, பிராயண அல்பாயுஷ சப்ய, கலியுகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தான்.
கலோவஸ்மின் யுகேஜனா, கலியுக மக்கள் எல்லாம் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, அது மட்டும் இல்லாம மந்தா சுமந்தா மதயோ மந்த பாக்யா ஹி உபத்ருதா, எல்லாம் மக்குகளா இருக்கிறாங்க. யாருக்கும் எதுவும் புரியறதே இல்லை. என்னங்க நாங்களாம் ரொம்ப புத்திசாலிகளா இருக்கிறோம். என்ன புத்திசாலித்தனம்? நான் இது எல்லாருக்கும் இருக்கக்கூடியது. கலியுகத்தில் இருக்கவங்க எல்லாருமே மந்த புத்தி உடையவர்கள் தான். நீங்க நானுன்னு கிடையாது, எல்லாருமே. உங்கள யாருக்குமே நம்மள யாருக்குமே இங்கே ஒரு உபன்யாசம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த உபன்யாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் சொன்னோம் அப்படியே சொல்லுங்கன்னு சொன்னா யாராவது ஒருத்தரால் சொல்ல முடியுமா? நிச்சயமா சொல்ல முடியாது. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்டா, ஒரு வருஷம் கழிச்சு கேட்டானா, ஹரகிருஷ்ணா ஏதோ கொடுத்தீங்க, நீங்க தான் லெக்சர் கொடுத்தீங்கன்னு நினைக்கிறேன். இங்க தொடர்ந்து வரக்கூடிய பக்தர்கள் யாராவது 3 வாரத்துக்கு முன்னாடி அல்லது ஒரு ஏதாவது ஒரு கிழமை வச்சு, இந்த கிழமையில இந்த கோயில்ல இந்த இடத்துல, அதான் ஞாயிற்றுக்கிழமை விருந்துல யார் உபன்யாசம் கொடுத்தாங்கன்னு கேட்டோம்னா தெரியுமா? தெரியாது. யோசிச்சு பார்ப்பாங்க. யாரா இருக்கும்? என்ன 4 பேர் கொடுக்குறாங்க, அதுல யாராவது கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குமா பிரபு? ஏன் மந்தா? நம்ம எல்லாம் ரொம்ப சோம்பேறிகளாகவும் இருக்கும். மந்தா சுமந்த மத்தையோ, அதாவது எல்லாம் சோம்பேறிங்க. கலியுகத்தில் ஒரு விஷயத்தை நகர்த்தணும் ஒரு இடத்துல இருந்துன்னா நம்மளால முடியாது. எல்லாமே முன்னாடிலாம் மக்கள் ரொம்ப தூரத்துக்கு நடந்தே போவாங்க, எங்கே போகிறதுனாலும் நடந்தே போவாங்க நிறைய பேர். இன்றைக்கி பார்த்தோம்னா யாரும் நடந்து போகிறதெல்லாம் கிடையாது. இங்கே நடந்து அங்கே போகணுன்னா உடனே ஒரு 2 வீலர் தேவைப்படுது. மக்கள் யாரும் நடக்கிறது கிடையாது. மக்கள் யாருக்கும் அந்த சுபாவம்லாம் போயிடுச்சு. ஏன்னா சோம்பேறிகள், எல்லாமே சோம்பேறித்தனம் ஆயிடுச்சு. இன்னைக்கு மக்களுடைய சோம்பேறித்தனத்துக்கு, அதாவது மக்களுக்கு வந்து வேற விதமா அதையே கொஞ்சம் மாத்தி பேசுவாங்க. என்னன்னா வசதிகள் பெருகிடுச்சுங்க அப்படிம்பாங்க. வசதிகளை எதுக்கு பெருக்கிக்கிட்டாங்க? சோம்பேறித்தனத்தினாலதான். கை வச்சு அம்மி அரைக்கிறதுக்கு பதில மிக்சி கொண்டு வந்தாங்க. வசதிங்க. அது எப்படின்னா சோம்பேறித்தனத்துக்கு வேற ஒரு வார்த்தை. எல்லாமே அதுதான். அதனால என்ன ஆகுது? ஊருப்பட்ட வியாதி வருது, என்னென்னமோ பிரச்சனைகள்லாம் வருது. ஒரு பக்கம் இருக்கு. கலியுகத்துல எல்லாம் அப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. சோம்பேறிகளாக தான் இருப்பாங்க. மந்த பாக்ய, யாருக்கும் எந்த ஒரு நல்ல அதிர்ஷ்டமே இருக்காது. அது எல்லாத்துக்கும் மேல உபத்ருதா, மனசுல எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு சஞ்சலம் இருந்துட்டே இருக்கும். யாருடைய மனமும் நிம்மதியாக இருக்கவே இருக்காது. இது கலியுகத்தினுடைய அறிகுறிகளாக சொல்லப்படுது. இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய வியாதி. நீங்க நினைக்கக்கூடாது எனக்கு இந்த வியாதி இல்லையேன்னு. உங்கள யாருக்காவது நான் சொன்ன வியாதிகள்ல ஏதாவது இல்லாம இருக்கிறீங்களா? யாராவது இருக்கிறீங்களா? எனக்கு மந்த பாக்கியம் கிடையாதுங்க, நான் மக்கு கிடையாது, நான் ரொம்ப புத்திசாலி. சில பேர் நம்ம புத்திசாலி அப்படின்னா நமக்கு பக்கத்தில் இருக்கிறவனு ஒப்பிட்டு நான் புத்திசாலின்னு நினச்சிக்கிறோம். பள்ளிக்கூடத்தில் அதுக்காக ரேங்க் போடுவாங்க. எப்படி பார்த்தாலும் எல்லாருமே மக்குக்கு மத்தியில் ஒரு சிறந்த மக்கு, அவ்வளோதான். ஒரு பெரிய மக்கு, அந்த பெரிய மக்குக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுப்பாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் எல்லாருமே மக்கு தான். மக்கா இல்லைன்னா நம்ம ஏன் பாடமே போய் படிக்கணும்? பல விஷயங்கள் இருக்கு இதில். நம்ம எல்லாருமே முட்டாள்களாகத்தான் பிறக்கிறோம். நம்ம எல்லாருமே முட்டாள்கள் தான். அதில் கலியுகத்தில் எல்லாருமே அதிகமான முட்டாள்களாக இருக்கிறோம். மந்த பாக்கியத்தோட இருக்கிறோம். எப்பவுமே மனம் சஞ்சலமாகவே இருக்கு. இது நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய வியாதி. சரியா? இந்த வியாதிக்கு எந்த மருந்து சாப்பிடணுமோ அந்த மருந்தை சாப்பிட்டாதான் இந்த வியாதி குணமாகும். அதை விட்டுட்டு ஏதோ ஒரு மருந்தை நானும் மருந்து சாப்பிடணுங்க, எனக்கு வியாதி இருக்குங்க, முதல்ல நமக்கு என்ன வியாதி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுட்டு இந்த வியாதிக்கு எந்த மருந்தோ அந்த மருந்தை நம்ம சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணணுமோ ஒழிய நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒன்று மருந்து எடுத்து சாப்பிடக்கூடாது. அதனால தான்
சைத்தன்ய மகாபிரபு நம்ம கிட்ட சொல்றார், ஏனாச்சி ஔஷதி மாயா நஷி பாரோ லாகி ஹரிநாம மகாமந்திர லாவோ துமி மாகி. அவர் சொல்றார், நான் உனக்காக ஒரு மருந்து கொண்டு வந்திருக்கேன். கலியுகத்தில் நம்ம இருக்கிறோமே, நம்ம எல்லோருக்கும் ஒரு குறிப்பிட்ட மருந்தை சைத்தன்ய மகாபிரபு கொண்டு வந்திருக்கார். வேற மருந்தெல்லாம் சாப்பிட்டா குணமாகாது. மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கலாம். நீங்கள் யோகா கிளாஸ் போகலாம், ஏதாவது சாஸ்திரங்களை உட்காந்து உபநிஷதெல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்கலாம், எவ்வளவோ நீங்கள் ஆராய்ச்சிகள் பண்ணலாம். கடவுள் இருக்கிறாரா இல்லையா, அவன் என்ன சொல்கிறான், இவன் என்ன சொல்கிறான், 1000 விஷயங்களை நீங்கள் தேடிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் உங்களுடைய வியாதி, குறிப்பாக கலியுகத்தில் நமக்கு என்ன வியாதி இருக்கோ அதற்கான மருந்தை தேடணும். அதுக்கான மருந்து தேடலைன்னா நம்மளுடைய வியாதி குணமாகாது. ஸ்ரீமத் பாகவதம் அதனால தான் சொல்லுது, என்னன்னா, கலோர் தோஷே நிதே ராஜன் அஸ்தி ஏகோன் மகான் குணான் கீர்த்தனா தேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம் ரஜே. இந்த கலியுகமானது முழுக்க முழுக்க தோஷங்கள் நிறைந்தது. இந்த கலியுகத்தில் எதுவுமே நல்லதாக நடக்கிறதே கிடையாது, எல்லாமே தோஷம். எதை தொட்டாலும் தோஷம். கலியுகத்தில் முற்றிலும் தோஷங்கள் நிறைந்ததாக இருக்கு. இருந்தாலும் கலியுகத்தில் ஒரு மகா குணம் இருக்கு. அது என்னன்னா, பகவானுடைய நாமத்தை கீர்த்தனம் பண்றது. இதேதான் பிருகன் நாரதிய புராணம் சொல்லுது, ஹரே நாம ஹரே நாம ஹரே நாமைவ கேவலம் கலாவ் நாஸ்தைவ 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 கதிரண்யதா. இந்த கலியுகம் சண்டை சச்சரவுடையது, எவ்வளோ பிரச்சனைகளுடையது. இதுல ஹரிநாமத்தை சொல்வதை தவிர, ஹரிநாமத்தை சொல்வதை தவிர, ஹரிநாமத்தை சொல்வதை தவிர வேறு கதி இல்லை, வேறு கதி இல்லை, வேறு கதி இல்லை. நீங்க கையை முறுக்கி காலை முறுக்கி யோகா பண்ணலாம், ஒரு பிரோஜனமும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அந்த வியாதி கிடையாது. நீங்க நிறைய காசு செலவு பண்ணி யாராவது ஐயரை வீட்டில் கொண்டு வந்து யாகம் பண்ணி ஏதோ பண்ணலாம், அதுவும் உங்களுக்கு பலன் தராது. ஏன்னா அதுவும் உங்களுடைய குறிப்பிட்ட வியாதி கிடையாது. உங்களுடைய வியாதி எப்படி இருக்கோ, முத்தி போயிருக்குது கலியுகத்தில் நம்மளுடைய வியாதி. முத்தி போன வியாதிக்கு அதுக்கு தகுந்த டோசேஜ் தான் கொடுக்கணும். அதுக்கு தகுந்த டோசேஜ் தான் சைத்தன்ய மகாபிரபு இங்கே கொண்டு வரார். அவர் சொல்றார், ஔஷதி, நான் உனக்கு மருந்து கொண்டு வந்திருக்கேங்கிறார். என்ன மருந்து அது? ஹரிநாம மகாமந்திரா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மகாமந்திரம் இது ஒரு மருந்து. இந்த மருந்தை மகாபிரபு நம்ம கொண்டு வந்திருக்கார். இதை நம்ம எடுத்துக்க சொல்லி அவர் கேட்கிறார். அவர் நம்ம கிட்ட பிரார்த்தனை செலுத்துறார், இந்த ஹரிநாம மருந்தை எடுத்துக்கோங்க, உங்களுடைய வியாதியை குணப்படுத்துங்கன்னு சொல்லி இந்த மருத்துவர் அவரே வரார். பொதுவாக மருத்துவர்கிட்ட நம்ம தான் தேடி போகணும். ஆனால் சைத்தன்ய மகாபிரபு எப்படிப்பட்ட மருத்துவர்னா, அவர் நம்மளை தேடி வரார். அதனால தான் சைத்தன்ய மகாபிரபு எல்லா அவதாரங்களிலும் மிக கருணை வாய்ந்தவர்னு சொல்லப்படுறார். கிருஷ்ணர் கீதையில சொல்றார், எல்லாத்தையும் விட்டுட்டு நீ என்கிட்ட சரணடை, என்கிட்ட நீ சரணடைஞ்சினா நான் உன்னை காப்பாத்துறேன், எல்லா பாவத்திலிருந்து காப்பாத்துறேன். முதல்ல நீ சரணடை, அப்புறம் நான் உன்னை காப்பாத்துறேங்கிறார். சைத்தன்ய மகாபிரபு அது மாதிரி சொல்லலை. அவர் சாக்ஷாத் கிருஷ்ணர் தான், ஆனால் ஒரு படி அதிக கருணையை அவர் வெளிப்படுத்துறார். பல படிகள் அதிகமான கருணையை சைத்தன்ய மகாபிரபு வெளிப்படுத்துறார். அவர் இந்த கோலோக விருந்தாவனத்திலிருந்து அங்கே அதனுடைய பிரேமையை கொடுக்கக்கூடிய ஹரிநாம சங்கீர்த்தனத்தை எடுத்துக்கிட்டு வரார். அவரே வரார். சைத்தன்ய மகாபிரபு பார்த்தோம்னா நம்மளுடைய வழக்கம் என்னன்னா நாம சங்கீர்த்தனம். நம்ம ரோடுகளில் போய் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை கீர்த்தனம் பண்ணுவோம். எதுக்கு இது கீர்த்தனம் பண்ணுறோம் அப்படின்னா, மக்கள் கிருஷ்ணரை தேடி வரமாட்டேங்கிறாங்க. சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாருன்னா, நம்ம அவங்கள தேடி போய் கிருஷ்ணரை பற்றி சொல்லுவோம். யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு கிருஷ்ணரை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு அறிவுறுத்துறார். அதனால நம்ம கிருஷ்ணரை தேடி போகாட்டியும் கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபுன்ற ரூபத்தில் நம்மளை தேடி வரார். அப்படி வந்து இந்த மருந்தை சாப்பிடுங்கிறார். சில நேரத்தில் பார்த்தோம்னா நமக்கு ஏதாவது சின்ன சின்ன வியாதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தான் டாக்டரை தேடி போகணும்.
ஆனால் நம்மளுடைய பகுதியில் ஒரு பெரிய வறட்சி அல்லது ஒரு பெரிய நிறைய வியாதி, நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர் வியாதியில் கிடக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? டாக்டரே கேம்ப் போட்டு நம்ம ஊருக்கு வருவாங்க, நம்ம வீட்டுக்கு வருவாங்க, ஒவ்வொருத்தரையும் செக் பண்ணுவாங்க. ரைட்டா? அது மாதிரி முன்னாடிலாம் முந்தின யுகங்கள்லாம் அந்த அளவுக்கு பெரிய வியாதி கிடையாது மக்கள்கிட்ட. ஆனால் இப்போ வியாதி எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லாரும் வியாதியஸ்தனாக இருக்கிறான், யாருமே வியாதி இல்லாதவன் கிடையாது. சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, முன்னாடிலாம் அசுரர்கள் எங்கெங்கேயோ இருப்பாங்க. சத்தியுகத்தில் அசுரர்கள் வேற கிரகத்தில் இருப்பாங்க, திரேதாயுகத்தில் வேற நாட்டில் இருப்பாங்க. ராமர் ஒரு இடத்துல இருந்தார், ராவணன் ஒரு இடத்துல இருந்தான். துவாபர யுகத்தில் ஒரே குடும்பத்தில் இருந்தாங்க, தேவகி கம்சன், பாண்டவர்கள் கௌரவர்கள், ஒரே குடும்பத்துக்குள்ளார நல்லவங்களும் இருந்தாங்க கெட்டவங்களும் இருந்தாங்க. கலியுகத்தில் என்னன்னா எல்லாருக்குள்ளாரையும் அசுர குணம் இருக்கு. கலியுகத்தில் யாரும் தனியாக போய் நான் தான் அசுரன், அசுரர்கள்னா மக்களுக்கு என்ன நினைப்பாங்க? அசுரன்னா ஏதோ கொம்பு முளைச்சிருக்கணும், பல்லு நீட்டமாக இருக்கணும், கோரமான முகம் இருக்கணும், முடியெல்லாம் அப்படி தொங்கிட்டு நிற்கணும், உடையெல்லாம் பார்க்கறதுக்கு கோரமாக இருக்கணும், அதுதான் அசுரன் நினைக்கிறாங்க. கிடையாது. அசுரத்தனம் நம்ம எல்லார்கிட்டே இருக்கு, கலியுகத்தில் குறிப்பா. அதனால நம்ம எல்லாருமே வியாதியஸ்தர்கள் தான், நம்ம எல்லாருமே அசுரர்கள் தான். அதனால நம்மளுடைய வியாதியை குணப்படுத்துறதுக்காக சைத்தன்ய மகாபிரபு அவரே வரார். அவர் நமக்கு மருந்து கொடுக்கிறார். அந்த மருந்து என்ன பண்ணுது தெரியுங்களா? நமக்குள்ளார இருக்கக்கூடிய அசுர குணத்தை கொன்னுடுது. பொதுவா கிருஷ்ணர் வரும்போது அவர் ஏதாவது ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு வருவார், அந்த ஆயுதத்தை வச்சு கொன்னுடுவார். ராமர் என்ன ஆயுதம் கொண்டு வந்தார்? அம்பையும் வில்லையும் கொண்டு வந்தார். நரசிம்மர் என்ன ஆயுதம் கொண்டு வந்தார்? நகம், கோரமான நகம். பரசுராமர் என்ன ஆயுதம் கொண்டு வந்தார்? கோடாரி. பலராமர் என்ன ஆயுதம் கொண்டு வந்தார்? கலப்பை. கிருஷ்ணர் என்ன ஆயுதம் கொண்டு வந்தார்? சக்கரம். இப்படி ஒவ்வொரு தடவையும் பகவான் ஏதாவது ஒரு ஆயுதத்தை கொண்டு வந்து அந்த ஆயுதத்தின் மூலமா அசுரர்களை கொல்றார். கலியுகத்துல பகவான் எந்த ஆயுதத்தை கொண்டு வரார் அப்படின்னா ஹரிநாமம். கலிகாலே நாமரூபே கிருஷ்ண அவதார். கலியுகத்துல கிருஷ்ணர் நாம ரூபத்தில் அவதாரம் பண்றார். அப்படி இந்த நாமமானது, இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரமானது ஒரு ஆயுதமாக செயல்படுது நம்ம எல்லாருக்குள்ளார இருக்கக்கூடிய அசுர குணங்களை கொல்றதுக்காக. யாராவது அசுர குணம் இல்லாதவங்க இங்க இருக்கீங்களா? கிடையாது. எல்லார்கிட்டே இருக்கு. எல்லாரும் அசுரம் தான், நம்ம எல்லாருமே அசுரர்கள் தான். இன்னும் சில பேர் பெரிய அசுரர்களா இருக்கிறதுனால தான் அசுரன் அப்படிங்கிறத உணராம இருக்கிறாங்க. நான் நல்லவன் நினைச்சுட்டு இருக்கிறான், ஏன்னா அவன் பெரிய அசுரனா இருக்கிறான், அதனால அவனுக்கு புரியல. ரொம்ப அதிகமான அறியாமையில் இருக்கிறனால சில நேரத்தில் நமக்கு எது நல்லது எது கெட்டது நமக்கு தெரியறதே இல்லை. அதெல்லாம் அசுரர்களுடைய சுபாவம் தான். நம்ம எல்லாரும் அசுரர்களாக இருக்கிறோம். அதனால தான் கலியுகத்தில் சைத்தன்ய மகாபிரபு நமக்கு இந்த நாம சங்கீர்த்தனத்தை கொடுக்குறார். இந்த நாம சங்கீர்த்தனமானது மருந்து, ஆயுதம். இது ஒரு ஆயுதமாக உள்ளே போய், ஒரு மருந்தாக உள்ளே போய் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அசுர குணங்களை அழிக்குது. கலியுகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகள்ல இருந்தும் எல்லா விதமான சிக்கல்கள்ல இருந்தும் இது நம்மளை நிரந்தரமாக விடுவிக்கக்கூடியது. அதனால தான் நம்ம வலியுறுத்துகிறோம், இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை எல்லாரும் கீர்த்தனம் பண்ணணும், எல்லாரும் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை பாடணும், ஆடணும், ஜபம் பண்ணணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது. மகாபிரபு தான் சொல்றார், இது ஒரு மருந்து, நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஹரிநாம மகாமந்திரா லாபோ துமி மாகி, எடுத்துக்கோங்கன்னு சொல்லி நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேங்கிறார் சைத்தன்ய மகாபிரபு. இதுதான் சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை. அதனால தான் மற்ற எல்லா அவதாரங்களை காட்டிலும் சைத்தன்ய மகாபிரபு மிகவும் கருணை வாய்ந்தவர்னு சொல்லப்படுறார். அப்படி கருணை வாய்ந்த அவர் தோன்றிய திருநாளை இன்றைக்கு நம்ம இங்கே கொண்டாடின்னு இருக்கோம். நீங்கள் எல்லாரும் இதற்கு வருகை தந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து
எங்க நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்லையும் கலந்து கொள்ளணும்னு விரும்புகிறோம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா.